வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான விஷயம் நாயோட உடல் மொழியை பத்தில. நாய்கள் ஏன் நம்மை பார்க்கின்றன? அது ஒரு மாதிரி ஸ்டெடியா முறைச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ தெருவில் நடந்து போயிட்டு இருக்கோம். நமக்கு நாய் மேல ஒரு பயம் இருக்குன்னா, ஒரு நாய் நம்மளே பார்க்குதுன்னா ஒரு அச்சம் வரும். ஏன் நம்மளை முறைச்சு பார்க்குது? நம்மளை கடிக்குமோ, நம்மளை துரத்துமோ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும். ஆனால் அது ஏன் பார்க்குதுன்னு தெரிஞ்சுக்கும் போது நமக்கு அங்கே பயம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, அதுக்கு நாய் ஏன் அப்படி பார்க்குதுங்கிறத நம்ம இப்போ காரணங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ பொதுவாக பார்த்தோம்னா நாய்களுக்கு ஒரு ஆர்வம். நீங்கள் அந்த பகுதிக்கு புதுசு வரீங்க, அப்போ நாய் என்ன பண்ணும், யார் இது, இந்த வாசனை, ஏன்னா நாய்கள் வந்து வாசனையால் தான் நிறைய ஐடென்டிஃபை பண்ணும். இது யார் இது, இவங்க வாசனை நம்மளுக்கு தெரியல, இது புதுசாக இருக்கு, அப்போ இவங்க யாரா யாரா என்ன மாதிரியான நபர் அப்படிங்கிறது ஒரு அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வத்தில் உங்களை பார்த்துட்ருக்கோம். அதை தாண்டி அதுக்கு எந்த நோக்கமும் இருக்காது. ஆனால் சில நாய்கள் வந்து ஒரு தயக்கத்தோடு அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கும். என்னன்னா, இவங்க நல்லவங்களா, இல்லை இவங்களால நமக்கு ஏதாவது ஆபத்து வருமா, இவங்க கவனம் போவாங்களா, இல்லை நம்மளை நோக்கி வந்து நம்ம மேலே கல் விட்டு எறிவாங்களா, எதுக்கும் நம்ம உஷாராக இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கவனத்தோடு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி அதுக்கு எந்த நோக்கமும் இருக்காது. தன்னை பாதுகாத்துக்கொள்ள நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு கவனிச்சுட்டு இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா, இதை வந்து கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சில நாய்கள் வந்து குட்டி போட்டிருக்கும். அது குட்டி ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சி வச்சிருக்கோம். இப்போ நீங்கள் வரீங்க, கிட்டத்தட்ட அந்த பகுதி கிட்ட தான் போறீங்க. இந்த நாய்க்கு உங்கள் மேலே ஃபுல் கவனமும் இருக்கும். என்னன்னா, நம்ம குட்டி இருக்கிற பக்கமாக போகிறாங்களோ, நம்ம குட்டிக்கு ஆபத்து ஏற்பட்டுருமோ அப்படின்ட்டு உங்களே வந்து கிட்டத்தட்ட முறைக்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம். சில பலவீனமான இருக்கக்கூடிய நாய்கள் வந்து எப்படின்னா, ஒரு அச்சமாக பார்த்துட்ருக்கோம். உங்களே கொஞ்சம் வந்து பலமாக போல்டாக இருக்கிற நாய் வந்து கொஞ்சம் உங்கள் சீரியஸாக உங்களை பார்த்துட்ருக்கோம். நீங்கள் கிட்டே போயிட்டீங்கன்னா எதுக்கும் எச்சரிக்கையாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும். அதில் உணவு கிட்ட நீங்கள் போனீங்கன்னா, அதில் உணவு அங்கே இருந்திருக்கும், அது சாப்பிட்டுட்டு இருந்திருக்கும், நீங்கள் தெரியாமல் கிட்டே போயிட்டீங்கன்னா உங்களை ஒரு லுக் விடும். ஆனால் வந்து நம்ம இது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளும் வந்து எச்சரிக்கையாக இருக்கலாம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஒரு நாய் நம்மளே பார்க்குதுன்னா நம்ம முதன்மையாக செய்ய வேண்டிய விஷயம், பதிலுக்கு நம்ம திரும்பி அதை முறைச்சு பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு நாய் நம்ம முறைச்சு பார்க்கும்போது அதை சவால் விடுற மாதிரி கண்ணை நேரம் பார்க்கக்கூடாது. நம்ம நாய் நம்ம பார்க்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக நம்ம அதை பார்க்கறத நேரம் பார்க்கறத தவிர்க்கணும். அதோட நடமாட்டத்தின் மேலே நம்ம கண்ணு வச்சுக்கலாம். ஆனால் நேரம் பார்க்கறத தவிர்த்து நம்ம பாட்டுக்கு போகலாம். அடுத்ததா நம்மளை முறைக்குதோன்னு நினச்சிக்கிட்டு வேகமாக வந்து கை ஓங்குறதோ, இல்லை வேகமாக அந்த இடத்த விட்டு போயிடலாம்னு நினச்சி ஒரு வேகமான உடல் அசைவுகளை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அந்த மூமெண்ட் வந்து எப்பயுமே நாய்களை ட்ரிகர் பண்ணும். அப்போ ஓடுறோம்னா துரத்த தோணும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக மெதுவாக நீங்கள் பாட்டுக்கு நடந்து போங்க. அது மேலே கண்ணை வச்சுக்காங்க, கவனம் வச்சுக்காங்க. அதை முகத்தை நேரம் கண்ணை நேரம் பார்க்க வேண்டாம். கவனம் வச்சுக்கிட்டு ரொம்ப கை கால் கையெல்லாம் ரொம்ப அசைக்காமல் நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுங்க. மூணாவது விஷயம் வந்து பார்த்தோன்னா, நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இப்போ நாய்கள் வந்து உங்களை அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் அதை கவனிச்சுக்கோங்க. அது வெறும் அமைதியாக சாஃப்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த ஒரு பயப்படவும் தேவையில்லை. ஆனால் அது ஒரு விரைப்பாக இருந்துட்டு உங்களை பார்த்துட்ருக்குன்னு சொன்னால் அது நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அது விரைப்பாக இருக்குன்னா அது ஆங்ஷியஸாகவும் இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஆபத்தை தரக்கூடியவர் அப்படின்னு நினச்சிச்சுன்னா அது உங்களை மேலே பாயவோ உங்களை துரத்தவோ முற்படலாம். அதனால் நீங்கள் நாய் வெறுமை பார்க்கறத மட்டும் வச்சே வந்து அது ஆபத்தானதுன்னு நம்ம தீர்மானிச்சுக்க வேண்டாம். அதோட உடலில் நம்ம கவனிக்கணும். அந்த உடல் ஏற்கனவே சில காணொலியில் அந்த உடல் பற்றி சொல்லியிருக்கோம், உடல் எப்படி வச்சுக்கோன்றதை சொல்லியிருக்கோம். ஸோ அந்த உடலை ரொம்ப ஸ்டிஃபாக வச்சுக்கிட்டு பார்த்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து போகணும். இது கொஞ்சம் ஒரு தெளிவை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். புதுசாக நாயை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த காணொலியில் நாயோட இன்னொரு உடல் மொழியை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். மிக்க நன்றி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இது பயனுள்ளதுன்னு நீங்கள் கருதினீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.